மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். காவேரியும் விஜய் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசி ஒருத்தரை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. எதுக்காக விஜய் காவேரி கிட்ட ஓப்பனாக பேசாமல் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் விஷயத்தை மறைச்சு பேசி காவேரிக்கு சர்ப்ரைஸ் பண்ண நினச்சாங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி கிட்ட சொல்லிட்டாங்க. அதே மாதிரி காவேரியும் பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ நாளாக கன்ஃபியூஷனில் இருந்தாங்க, அவங்க எந்த ஒரு பயத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் காவேரி விஜய் கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருமே தெளிவாகி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மனசு ரெண்டு பேருமே ஒரு குழப்பமும் இல்லாமல் அவங்க மனசு இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்னாலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. காவேரி விஜய் சேர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மாவோட பெர்மிஷன் மட்டும்தான் இப்போ தேவையாக இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் ஒரு ஹாப்பியான நியூஸ் நடந்திருக்கு. அதுதான் நர்மதா ஏஜ் அட்டன் பண்ண விஷயம். நர்மதா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அது பெரிய கிராண்டான ஒரு ஃபங்க்ஷனாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அதுக்கப்புறம் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்த விஜய் பார்த்தீங்கன்னா என்ன பெரிய ஏற்பாடுலாம் பண்ணிகிட்ருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமி கிட்ட கேட்கும் போது தான் தெரியுது நர்மதா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. இவங்கெல்லாம் சவுத் சைடில், அதனால அவங்க நல்லா கிராண்டாக மேலத்தாளெல்லாம் வச்சு பண்ணுவாங்கன்னு சொல்லவும் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சீர் வச்சு நம்ம பிரச்சனையை சீராக்க வேண்டியதான் அப்படின்னு யோசித்து விஜய் பார்த்தீங்கன்னா நர்மதாவுக்கு கிராண்டாக மேலத்தாளெல்லாம் வச்சு அவ்வளோ சீர்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரியோட அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. எதுக்கு இந்த பையன் இந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கு, அக்கம் பக்கத்துலாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க, பக்கத்து வீட்டு குடி பையன் இந்த மாதிரிலாம் சீர் எடுத்துகிட்டு வந்தால் நம்மளை பற்றி தப்பாக பேச மாட்டாங்களா, எதுக்கு நம்ம எங்கே போனாலும் நம்ம உயிரை எடுக்கவே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டில் பேசுவாங்க. இதை கேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்பவே ஒரு சங்கடமாக போயிடும். காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. இவங்களை யார் இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னது, தேவையில்லாமல் ஏதாவது பண்ணி இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் எல்லார் முன்னாடி அவ்வளோ கிராண்டாக நர்மதாவுக்கு சீர் எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் மூலத்தாளத்தோட அவ்வளோ பேரை கூட்டிக்கிட்டு அவ்வளோ சீர் அவ்வளோ காஸ்ட்லியான பொருள்லாம் வாங்கிட்டு நர்மதாவை பார்க்க வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அதுக்கப்புறம் அந்த மாமி எல்லாமே இந்த பையன் எதுக்கு இதெல்லாம் செஞ்சிட்ருக்கான் பக்கத்து வீட்டுக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் குழப்பம் வருது. அதுக்கப்புறம் காவேரி வீட்டில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த பையன் இப்படிலாம் பண்ணால் நமக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இங்கே வந்திருக்கோம், இந்த பையன் எதுக்காக இங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்லேயே ஒரு மாதிரி பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரியோட அம்மா பயந்துட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரி இந்த மாமி விஜயை பார்த்து நீ எதுக்கு அம்பியல் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்க, அவங்களுக்கு நீ என்ன வேணும், நீ யாரோ ஒருத்தவங்க சும்மா குடி வந்திருக்கு, அதுவும் இல்லாமல் அவங்க உங்ககிட்ட எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, அப்படி இருக்கும்போது நீ ஏன் அவங்களுக்காக போய் இதெல்லாம் செய்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, ஆமாம் மம்மி பிரச்சனைலாம் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் தான் சாரி கேட்டு எல்லாம் சமாதானம் ஆகிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிப்பா, இருந்தாலும் நீ சீர்லாம் எடுத்துகிட்டு வர அளவுக்கு அவங்க எப்படி உனக்கு முக்கியமானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாமி வேறு நோண்டி கொஸ்டின் கேட்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முழிச்சுட்டு நிற்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாமி கிட்ட இல்லை மம்மி நம்ம பக்கத்து வீட்டில் இருக்காங்க ஒரு ஹெல்ப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்வார். ஹெல்ப்பா, இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவாப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து அந்த மாமி வீட்டில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பரவாயில்ல மம்மி, நான் எப்போதுமே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு பழக்கமாக வச்சுருப்பேன், அப்படி இருக்கும்போது நம்ம கண் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஒரு சின்ன பொண்ணுக்கு அப்படிங்கிறப்போ நான் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல, சரி ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு, நீங்கள் வேறு சொன்னீங்களா மேலதளத்தோட அப்படிலாம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அதனால் அவங்களும் மேலதளம்லாம் வைக்கலை, சரி நம்ம வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் தான் மம்மி வச்சேன், நான் செஞ்சது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்பாங்க. இல்லை நீ உன் நல்ல மனசுக்கு இவ்வளோ தூரம் செய்கிற, ஆனால் அவங்க தப்பாக எடுத்துப்பாங்க, தப்பாக எடுத்துக்காமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு மாமியும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் காவேரி வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் முன்னாடியும் இந்த மாதிரி விஜய் கிட்ட ஹார்ஷாக நடந்துக்கிட்டா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருங்கிறனால காவேரியோட அம்மா பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் பண்ணாமல் விஜயை சீர்லாம் வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா காவேரி ரொம்பவே சந்தோஷமாகறாங்க. நல்ல வேளை அம்மா மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு விஜயை சீர் வைக்க விட்டுட்டாங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நான் நினச்சபடியே எல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு காவேரியும் நினைக்கிறாங்க.
இதனால நம்ம 2 பேரும் சேர்றதுல எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு அதனாலேயும் காவேரி வந்து பயப்படுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ஃபங்ஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாரி வந்து காவேரிக்கு வந்து ஒரு ஆர்டர் வரும். அப்பள ஆர்டர். சரிம்மா முக்கியமான ஆர்டர் பல்கா ஆர்டர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, காவேரியும் பார்த்தீங்கன்னா ஃபங்ஷன் முடிஞ்சு அப்பளத்தெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க குடுக்குறாங்க. குடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அப்பளம் வாங்குன கம்பெனி வந்து விஜயோட ஆஃபீஸ தாண்டி தான் போற மாரி இருக்கும். ஸோ அப்பளத்தெல்லாம் போய் குடுத்துட்டு வரப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸ்க்கு போய் பார்ப்போமா, நமக்காக சர்ப்ரைஸ்லாம் பண்ணேன்னு சொன்னாரு. அதுவும் எம்டி போஸ்ட் வேற குடுத்துருக்கேன்னு சொல்றாரு. இதெல்லாம் உண்மையா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் ஒரு தடவ போய் பார்க்கணும்னு தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி பார்த்தீங்கன்னா நேரா ஆஃபீஸ்க்கு போயிருவாங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்க உள்ளவங்கலாம், "வாங்க மேடம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காவேரிய வந்து வெல்கம் பண்ணுவாங்க. "என்ன மேடம் இவ்வளோ நாளா வரவே இல்ல. நீங்க வராம ஆஃபீஸ் வந்து ஒரு கலையாவே இல்ல" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்கலாம் காவேரி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் வந்து இந்த மாரி மேனேஜர் வந்து விஜய்க்கு கால் பண்ணி, இந்த மாரி "காவேரி மேடம் வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாங்க. "என்னது காவேரி அங்க வந்திருக்காளா? சரி, சரி வைங்க நான் உடனே வரேன்னு" சொல்லிட்டு விஜயும் கிளம்பி வந்துட்டுருப்பாங்க. காவேரி பார்த்தீங்க அப்படின்னா, வேகமா வந்து ஒவ்வொரு இடமா தேடி கரெக்ட்டா அவங்களுக்கான கேபின கண்டுபிடிச்சிருவாங்க. அதில பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி விஜய் எம்டி அப்படிங்கிற போர்டு வந்து இருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா, பலூன்லாம் வச்சு அப்படியே டெக்கரேஷன் பண்ணதோடயே அந்த கேபின் வந்து இருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னே காவேரிக்கு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸ் ஆயிருவாங்க. மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். இவ்வளோ எனக்காக பண்ணிட்டு, எங்க வீட்ல இவ்வளோ பேச்ச வாங்கிட்டு உங்களால எப்படி இருக்க முடியுது? இதெல்லாம் முன்னாடியே என்ட்ட சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்காதுல்ல விஜய், அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நெனைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் வந்து கிளாப் பண்றாங்க. "நீங்க இப்ப வருவீங்க, அப்ப வருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்க ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் மேடம். ஆனா நீங்க லாஸ்ட்டா இப்ப தான் வந்திருக்கீங்க. அதுவும் சார் தான் உங்கள கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க. சார் இல்லாம நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க. எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு" சொல்லிட்டு எல்லாமே கிளாப் பண்றாங்க. அதுக்கப்புறம் காவேரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சேர்ல போய் உட்காருங்க மேம். உங்களோட சேர்ல நீங்க போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லவும் பார்த்தீங்கன்னா, காவேரி என்ன பண்றதுன்னு தெரியாம போய் சேர்ல உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க தனியா கிளாப் பண்ற சவுண்ட் மட்டும் கேட்குது. அது யாருன்னு எட்டி பார்த்தா, விஜய் தான் வந்து கிளாப் பண்ணிட்டே உள்ள வருவாரு. விஜய் பார்த்தீங்கன்னா, "வாங்க எம்டி மேடம். எப்ப வந்தீங்க? சொல்லவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை பார்த்து கேட்பாரு. காவேரி பார்த்தீங்கன்னா, உடனே சேர்லேருந்து அப்படியே எந்திரிச்சிருவாங்க. "உட்காருங்க, உட்காருங்க. உங்களோட சீட்ல நீங்க உட்காருங்க. நான் என்ன சொல்லப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவாங்க. "இந்த சர்ப்ரைஸ் தான் இவ்வளோ நாளா உங்களுக்கு குடுக்கணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ பிரச்சனையாகி அந்த சர்ப்ரைஸே இப்படி பார்க்கணும்னு ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸ்ல எல்லாரும் வெளிய போயிருவாங்க. விஜய் மட்டும் காவேரி கிட்ட பேசிட்டு கேபின்ல இருப்பாரு. அதுக்கப்புறம் காவேரி பார்த்தீங்கன்னா, வேகமா எந்திரிச்சு வந்து விஜய வந்து ஹக் பண்ணிப்பாங்க. "எனக்காக இவ்ளோ செஞ்சிருக்கீங்க. இவ்ளோ செஞ்சு எதுக்காக எங்க வீட்ல எல்லார்ட்டயும் கெட்ட பேர் வாங்கிட்டு இந்த மாரி பண்ணிட்டுருக்கீங்க? முன்னாடியே இந்த விஷயத்தலாம் சொல்லியிருந்தா, இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய பார்த்து கேட்குறாங்க. "என்ன பண்றது? நான் உனக்கு சர்ப்ரைஸ் குடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட்லயே இருந்துட்டேன். மத்த எதுவுமே எனக்கு தோணல. என் பொண்டாட்டி வந்து சர்ப்ரைஸ் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் காவேரி என் மைண்ட்ல இருந்துச்சு. அதனால தான் உங்க வீட்ல இவ்வளோ தூரம் பிரச்சனை ஆகுறவருக்கு நான் காரணமா ஆயிட்டேன். என்னதான் இருந்தாலும் நான் என்னதான் முன்னாடியே சொல்லியிருந்தாலும் கூட, கான்ட்ராக்ட் விஷயம் தெரிஞ்சா அவங்க இந்த மாரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதனால அவங்கள சொல்லி ஒண்ணும் தப்பில்ல. என் மேல தான் எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவாரு. அதுக்கப்புறம் "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் சரியாயிரும். கண்டிப்பா எங்க அம்மா உங்கள புரிஞ்சுப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் விஜய் கிட்ட சொல்றாங்க. "எனக்கு தெரியும் காவேரி. நான் எப்படியாவது உங்க அம்மாவ சமாதானப்படுத்தி உன்னை என் கூட கூட்டிட்டு போயிருவேன். அதை யாருனாலையும் தடுக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரிக்கு ப்ராமிஸ் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போற எபிசோட் போக போகுது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.